சுஹைல் இப்னு அம்ர் அப்படிங்கிற இந்த ஆளை வந்து ரசூல்லா அனுப்புகிறாங்க. அதாவது அந்த குறைஷிகள் வந்து அனுப்புகிறாங்க ரசூல்லாட்ட ஒப்பந்தம் பண்ணுறது. இவரை பார்த்தோன்னே ரசூல்லா சொல்கிறாங்க, உங்கள் காரியம் லேசாயிருச்சு, இந்த ஆள் சரியான ஆளை, அதாவது ஒரு பொறுப்பான ஒரு ஆளை அனுப்பியிருக்கிறாங்க, பெரிய ஆளை அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ இவன் வந்தான்னா ஒரு பெரிய டிசிஷன் எடுத்து இவங்க அனுப்பியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து மக்கா குறைஷிகளுடைய 4 கண்டிஷனை அவங்க எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ரசூலுடைய கண்டிஷன் என்ன? போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்கணும், எங்களுக்கும் நீங்கள் வேற யார், அதாவது நீங்கள் எங்கள் கூட நீங்களும் டைரெக்டாக சண்டை வரக்கூடாது, வேற எவங்களும் சேர்ந்து நீங்கள் வரக்கூடாதுங்கிறது ரசூல்லா வச்ச 2 கண்டிஷன். அவங்க பதிலுக்கு 4 கண்டிஷன் வைக்கிறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த ஆண்டு நீங்கள் திரும்பி போயிடணும், அடுத்த ஆண்டு நீங்கள் வரணும் உம்ரா செய்கிறதுக்கு, அப்போ 3 நாள் உங்களுக்கு பர்மிஷன், மக்காவுக்குள்ளே நீங்கள் இருந்துக்கணும், நாங்கள் ஊரை விட்டே காலி பண்ணிவிட்டு 3 நாள் காலி பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் இருந்துக்கணும், ஆயுதம் எதையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஒரு வாளை தவிர, அந்த வாள் கூட உரையில் தான் இருக்கணும், வெளியே ஓப்பனில் உரிய வாளை நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. 2வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, 10 ஆண்டுகள் நமக்கும் உங்களுக்கும் மத்தியில் யுத்தம் கிடையாது, போர் நிறுத்தம் ஒப்பந்தம், தொந்தரவும் நாம் செய்யக்கூடாது, நீங்களும் செய்யக்கூடாது, நானும் செய்யக்கூடாது, எங்கள் வியாபார கூட்டத்தையும் நீங்கள் டச் பண்ணக்கூடாது, நாங்களும் உங்கள் ஆளுக கையில் கிடைச்சாலும் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. 3வது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தம் இருக்குல்ல, மீதி அந்த கூட்டுப்படையினர்லாம் இருக்காங்கள, இவங்க வந்து யார் சைடு வேணாலும் சேர்ந்துக்கலாம் இந்த ஒப்பந்தத்தில், எங்களுக்கு நட்பாக கூட சேர்ந்துக்கலாம், உங்களுக்கும் நட்பாகவும் சேர்ந்துக்கலாம், இது 3வது. 4வது என்ன அப்படின்னா, மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு மதீனாவுக்கு வந்துட்டா நீங்கள் எங்கிட்ட திருப்பி கொடுத்துடணும், அதே மதீனாவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். இதை பார்த்து தான் உமர் லியோனுக்கு ரொம்ப கோபம் வருது. இதுவும் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன், எது இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாது, திரும்பி போகணும் அப்படிங்கிற அந்த 2 விஷயம் உமர் லியோனுக்கு வந்து ஏற்றுக்க முடியல. அப்போ இந்த ஒப்பந்தம் எழுதும்போது வேற 2 பிரச்சனையும் நடக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு முஸ்லீம் ரசூலா எழுத சொல்கிறாங்க அலி லியானுவை. இவங்க என்ன பண்ணுறாங்க, அர் ரஹ்மானிர் ரஹீம்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், வெறும் பிஸ்மில்லா எழுதுங்கிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி ஏகத்துவ அமைப்புகள் அடிக்கிற போஸ்டர்களில் பாருங்கள் வெறும் பிஸ்மில்லான்னு போகிறாங்க. இது காஃபிர்களுடைய நடைமுறை. ஏன்னா அல்லாவை மொட்டையாக கூப்பிடவே கூடாது ஃபஸ்ட்டு, ஏன்னா ரஹ்மான் ரஹீம் அதை சேர்த்து தான் அல்லாவை கூப்பிடணும். அப்போ இந்த ஒரு விஷயம். அடுத்தது என்ன பண்ணுறாங்க, முகமது ரசூல்லா அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் எழுதுறாங்க. அதுக்கும் வந்து அவர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு. அப்ஜெக்ஷன் பண்ணும்போது ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, அதையும் அழிச்சிருங்க. முகமது ரசூல்லான்னு அலின்னு சொல்கிறாங்க, என்னால் இதை அழிக்க முடியாது அப்படின்னோடனே சரி ரசூல்லாவே வந்து வாங்கி ரசூல்லாவே அழித்து முகமது அப்துல்லாவுடைய மகன் முகமது அப்படின்னு சொல்லி ரசூல்லா எழுதுறாங்க. இன்னொரு விஷயம், ரசூல்லா தன்னுடைய பேர்லாம் எழுத தெரியும். ரசூல்லா சுத்தமாக எழுத தெரியாத ஆள் கிடையாது. புகாரியில் வருது அந்த ஹதீஸில், அவர் தான் எழுதுறாரு. அல்ல அடித்து அந்த பேரை அடித்து முகமது இப்னு அப்துல்லா அப்படின்னு சொல்லி ரசூல்லா தான் எழுதுறாங்க. அது வந்து அலின்னு எழுதலை அந்த இடத்துல, கத்தபா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த ரைட்டிங் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து இதுவும் நடக்குது. இந்த ஒப்பந்தம்லாம் முடிச்சு எல்லாம் போட்டதுக்கப்புறம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டு இருக்குது. இந்த நேரத்திலேயே இந்த ஒப்பந்தம் போடுறாருல்ல சுஹைல் இப்னு அம்ர், இவருடைய மகன் அபு ஜந்தல், இவர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு அது சிறை வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கிறார், அவர் முஸ்லீம் ஆயிடுறாரு. ஆனால் அந்த மக்காவாசிகள் அவங்கள போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாங்க. ரசூல்லா வந்திருக்கிறாங்க கேள்விப்பட்டவொன்னே அந்த சங்கிலிகள்லாம் எப்படியோ இது பண்ணி அந்த சங்கிலியோடவே அப்படியே வந்துடுறாரு, தவழ்ந்து வந்துடுறாரு. வந்த உடனே ரசூல்லா முன்னாடி வந்து விழுந்துடுறாரு. விழுந்த உடனே ரசூல்லா சொல்கிறாங்க, இவரை இப்போ என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சுஹைல் இப்னு அம்ருக்கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, தரமாட்டேன். ரசூல்லா சொல்கிறாங்க, இன்னும் ஒப்பந்தம் எழுதப்படல, ஒரு ஆளையாவது என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ன உடனே இவர் சொல்கிறாரு, இல்லை இது மட்டும் நீங்கள் இந்த ஆளை கேட்டிங்கன்னா ஒப்பந்தமே கேன்சலு, எழுதுறதை அப்படியே நான் கேன்சல் பண்ணிக்குவேன் அப்படின்ன உடனே ரசூல்லா வேணாம் அப்படின்றாங்க. இவருக்கு எஞ்சுறாரு அபு ஜந்தல், என்னை முஸ்லீம்களை இப்படி விட்றீங்களா இப்படி விட்றீங்களா, இதெல்லாம் சிரமங்கள் சகிச்சுக்கிறாங்க பாருங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அபு ஜந்தலை சகித்துக்குள், நன்மையை நாடிக்கொள், விரைவில் உனக்கும் மற்றவர்களுக்கும் விடுதலை கிடைக்கும், ரொம்ப சீக்கிரத்தில் விடுதலை கிடைக்கும், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் உமர்லையும் என்ன பண்ணுறாங்க, நேராக அபு ஜந்தல்கிட்ட அவர்கிட்ட போய் வால் இப்படி எடுத்து வெளியே வச்சுக்கிறாங்க. எடுத்து அடுத்தவங்க போட்டு அப்படி அந்த சுஹைல் பின் அம்ர் இருக்கார்ல அவர்கிட்ட போய் இது கொடுத்து வால் அப்படி வச்சு ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி வச்சுக்கிட்டு இந்த உரிவையே போட்டுரு, இதெல்லாம் நாய்க்கு சமம் அடித்து கொள்று அப்படின்றாங்க. அவர் எடுக்கலை, ஏன்னா அந்த ஒப்பந்தம் குலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் திரும்பி வந்து போயிடுறாரு.
இதுக்கப்புறமும் உமர்லியானுக்கு வந்து டென்ஷனாக ஃபுல் கடுப்பு, இவரும் எடுத்து போடல, நம்மளையும் போட விடல, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரசூல்லாவை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் உண்மையிலே இதெல்லாம் உமர்லியான் வாழ்க்கையிலே பேச மாட்டாங்க, நீங்கள் உண்மையிலே அல்லாவுடைய தூதர் இல்லையா, இது கேட்பாங்களா கேட்குறாங்க. அது ரசூல் ஆமாம் நான் அல்லாவுடைய தூதர் தான், என்ன இப்போ அப்படிங்க, நாம் சத்தியத்திலும் அவர்கள் அசத்தியத்திலும் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நாம் சத்தியத்தில் தான் இருக்கிறோம், நம்மில் செத்தவர் சொர்க்கத்திலும் அவர்களில் செத்தவங்க நரகத்திலும் இல்லையா அப்படிங்கிறேன். ஆமாம் எப்படி தான் அப்படிங்கிறேன். நாம் ஏன் இந்த ஒப்பந்தத்தை செய்து இஸ்லாத்திற்கு இழிவை தேடிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறேன். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, நான் அல்லாவுடைய தூதருங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க, நான் வந்து சுயமாக எதுவும் செய்ய மாட்டேங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க அப்படிங்கிறேன். அல்லாஹ் சொல்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கிங்க அப்படிங்கிறேன். விரைவில் நம்ம காபாவை தவாஃப் செய்வோம் என்று கூட்டி வரலையா அப்படிங்கிறேன். அது ரசூல்லா சொல்கிறாங்க, ஆமாம் இந்த வருஷம் நான் சொன்னேன், விரைவில் தானே சொன்னேன், இந்த வருஷம் நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படிங்கிறேன். இதே அப்படியே போய் அபூபக்கர்கிட்ட போய் கேட்குறாங்க, இதே கேள்விகளுக்கு அதே பதில் வருது. இதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிற அந்த இது. அதான் சொன்னல, சித்திகீன்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. அதாவது ரசூலுல்லாஹ் பேசினதை பார்த்து காப்பி அடிச்சு இவர் பேசல, காப்பி அடிச்சு நம்மளும் பேசிடுவோம். அது கேட்குறோம், ரசூலுல்லாஹ் இப்படி பேசுகிறாங்க, அவர் மாதிரியே நம்மளும் பேசினா பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு, இப்படி கிடையாது. இந்த உள்ளத்துக்கும் அதே பதில்கள் தான் வருது. இதுதான் அந்த உள்ளத்துடைய தூய்மை. அது சாதாரண ஆள் கிடையாது அபூபக்கர் ரலியல்லாஹு. அப்போ இந்த இடத்துல வந்து சொல்லிட்டு அப்போ வந்து இதே மாதிரி வந்துட்டு உமர் எழுப்பி உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா நஃபிலான இபாதத்து தர்மங்கள் இதெல்லாம் நான் செஞ்சேன் அப்படிங்க, சாவர வரைக்கும் செஞ்சேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் எதிர்த்து பேசிட்டேன்ல, இது மூலமாக அல்லாஹ் என்னுடைய அமல்களை அழிச்சா நான் என்ன பண்ணுறதுன்னு பயந்து போய் நான் வாழ்க்கை பூரா அதுக்கு பரிகாரம் செஞ்சுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி உமர் சொல்கிறாங்க.